எங்களோட அப்ஜெக்டிவ் சிம்பிள்ப்பா. நீ என்ன சொன்ன, என்னால தனியா படிக்க முடியல அப்படின்னு பத்தியா, அங்கதான் நாங்க வரோம். நீ தனியா படிக்கும் போது 1-2 சம் போட்டா போதுமா? கண்டிப்பா போதாது. இப்போ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு 2 தடவை போட்டாதான் எக்ஸாம்ஷன்லாம் ட்ரையே பண்ண முடியும். ஸோ உங்களை எக்ஸாம்ஷனுக்கு புஷ் பண்ணணும்னா நீங்க எல்லா சம்மும் போடணும், முடிஞ்ச அளவுக்கு அது திருப்பியும் போடணும். ஸோ வித் ஃபோக்கஸ் வாட் ஆர் அப்ஜெக்டிவ் இஸ், நீங்க வந்துட்டு கிளாஸ்லயே அந்த ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் 100% ஆஃப் த சிலபஸ், நாட் ஜஸ்ட் அஸ் டீச்சிங் பட் யூ சால்விங் இட் கம்ப்ளீட்லி. தட் இஸ் ஆர் கம்ப்ளீட் அப்ஜெக்டிவ். அதனால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, 100% போட்டே ஆகணும் அப்படிங்கறதா. வி மேக் இட் அ பாலிசி டு நாட் மிஸ் ஒன் கான்செப்ட் ஆர் ஒன் சம் ஈவன் கிட்டத்தட்ட. ஸோ ஆனால் அப்போ கஷ்டமாக தான் இருக்கும். இஃப் வி ஸ்டிக் டு வாட் அவர் டியூட்டர் இஸ் சேயிங், ஸோ பண்ணோன்னா ஷூர் ஷாட் வி வில் லைக் நீங்கள் போகிற எஃபர்ட்ஸ்க்கு வி ஆல்சோ நீட் டு டூ. நீங்கள் ஒரு கால் எடுத்து வச்சா நாங்கள் 2 கால் எடுத்து வச்சு உங்களுக்கு தூக்கி விடுறதுக்கு ரெடி தான். அதுதான் தட் ஹஸ் ஒர்க்ட். எனக்கு உன் ரிசல்ட் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம்.